அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயமானது குண்டலினி சக்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குண்டலினி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஸ்பிரிச்சுவலில் ஒரு பெரிய டேர்ம் இல்லையா? பல பேரோட கேள்வி என்னென்னா, எனக்கு எப்போங்க குண்டலினி சக்தி எழும்பும், எனக்கு எப்போ இந்த குண்டலினி ஆற்றல் வந்து கிடைக்கும் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த குண்டலினியை பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து கற்பனையும் செய்துக்கிறது உண்டு. என்னென்னா, எனக்கு வந்து குண்டலினி எழும்பிடுச்சுங்க, நான் வந்து இவ்வளோ நாள் யோகம் பண்ணுறேன், இவ்வளோ நாள் நான் தவம் பண்ணுறேன், அதனால் எனக்கு வந்து குண்டலினி எழும்பிடுச்சு, அதுக்கப்புறம் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கற்பனைக்குள்ளே கொண்டு போய்க்கிறாங்க. சரி, ஓகே. இந்த குண்டலினி ஆற்றல் ஒரு மனிதனுக்கு எழும்புச்சு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குண்டலினி சக்தி எப்படி எழும்பும் அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குண்டலினி ஆற்றலை பற்றி, சக்தியை பற்றி சிவவாக்கியர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தி கபாலமேற்ற வல்லீரேன் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு சொல்றாரு. இது சிவவாக்கியரோட பாடல். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயு, அங்கே ஒடுங்கி இருக்க அந்த வாயு, ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய. கருத்துனா என்ன? நம்ம ஒரு நம்மளோட மனதை ஒருநிலைப்படுத்தி அங்கே வந்து ஒரு ஆற்றலை குவிக்கும் போது, ஒரு கவனத்துடன் செய்யும் போது, ஒரு விழிப்பு நிலையில் அடைய வைக்கும் போது கருத்தினால் நிறுத்தி கபாலமேற்ற வல்லீரேன். அப்போ எங்கே ஏற்றுறோம் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலானதை நம்ம மேல் எழுப்பி ஒரு சக்கரங்கள் வழியாக மேல் எழுப்பி அந்த சகசிராரத்திற்கு கொண்டு வரும்போது, அதாவது அதை தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கருத்தினால் நிறுத்தி கபாலமேற்ற வல்லீரல் விருத்தரும் பாலராவர். அப்போ வயசானவங்களும் நல்ல ஒரு தோற்றத்திற்கு, யார் இளைஞன் போல தோற்றம் அளிப்பாங்க. விருத்தரும் பாலராவர் மேனி சிவந்திடுமா, எப்படின்னா அந்த தேஜஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். மேனி சிவந்திடும் அருத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. நான் அம்மையும் மீதும் அப்பனும் மீதும் சத்தியமிட்டு சொல்கிறேன், அவங்களோட பாதத்தை சத்தியமிட்டு சொல்கிறேன், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு சிவவாக்கியர். அப்போது சிவவாக்கியரோட பாடலை நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இந்த குண்டலினி சக்தியானது எப்படி வந்து ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சிவவாக்கியர் பாடல்லே நிறைய இடத்துல இந்த குண்டலினி சக்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த குண்டலினி சக்தியை பற்றி ஔவையார் வந்து விநாயகர் அகவலில் சொல்கிறாங்க. இப்போ இந்த விநாயகர் அகவலில் இருக்கக்கூடிய பாடலை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அடிப்படையில் எல்லாருமே இந்த குண்டலினி சக்தியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த குண்டலினி சக்தியானது என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யோக நிலை, ஞான நிலை கிடையாது, யோக நிலை. ஸோ அதனால தான் வந்து இந்த யோக நிலைக்குள்ளே தான் இந்த பாடலை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஔவையாரோட பாடல் நீங்கள் எடுத்து பாருங்கள், விநாயகர் அகவலை எடுத்து பாருங்கள். பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி. நல்லா அதை கவனிங்க, வார்த்தைகளெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தில் முட்டிய தூணின், அந்த மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கொரு பாம்பின் நாவில் உணர்த்தி. இது அடுத்த சிவவாக்கியரோட பாடலில் இதே ஒரு விஷயம் வரும், நல்லா கவனிச்சுக்கோங்க. குண்டலின் யதனீர் கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும். இப்போது இந்த வரியோட நான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனீர் கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. இப்போது நீங்கள் சிவவாக்கியரோட பாடலையும் இதே ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கும். அது எந்த பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நான்ற பாம்பின் வாயிலும் நவீன்றெழுந்த அக்ஷரம் ஈண்ட தாயும் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றும் ஓர் எழுத்துள்ளே சொல்ல எங்கும் இல்லையே. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூன்று நாடி இருக்கு இல்லையா? ஸோ இப்போது சந்திர நாடி, சூரிய நாடி, நடுவில் இருக்கக்கூடிய இந்த சுழுமுனை நாடி. ஸோ இந்த அக்னி மண்டலம், சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது, சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த கீழே இருக்கக்கூடிய ஆற்றலை, கீழே மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை மேல் எழுப்பி ஒரு நிலையை கடந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நிலையை கடந்து இந்த முதுகுத்தண்டின் வழியாக தான் மேல் ஏறி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது கீழே எப்படி இருக்குது அப்படின்னா, சுருண்ட நிலையில், ஒரு பாம்பு சுருண்ட நிலையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பாம்பு சுருண்ட நிலையில் இந்த ஆற்றலானது இருக்குது, இந்த குண்டலினி பாம்பு இருக்குது. இது எப்போ வந்து மேல் எழும்பும் அப்படின்னா, எப்போ நீங்கள் கருத்தினால் நிறுத்தி அதை நீங்கள் கவனித்து இந்த யோக நிலையில் உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ,
இந்த வாசி யோகம் பண்ணுறீங்களோ அந்த வாசி யோகத்தின் மூலமாக இந்த கீழே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை மேல் எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி வரும் அப்படின்னா ஒரு நிலையை கடந்து வரும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுதி, ஆக்ஞா, சகசிராரம் சொல்லக்கூடிய மேல் எழும்பி வரக்கூடிய அந்த நிலையானதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறார். சிவவாக்கியர் இன்னொரு பாடல்ல இந்த ஒரு விஷயத்தை எடுத்துரைக்கிறார். என்னன்னா, 2 மூலமாய் இயங்கு சக்கரத்துலே சுருண்ட 3 வளையமாய் சுணங்கி போல் கிடந்த தீ முரண்டெழுந்த சங்கி நோசை மூல நாடி ஊடு போய் அரங்கன் பட்டினத்திலே அமர்ந்ததே சிவாயமே. அப்ப இந்த பாடல்லையும் எதை சொல்றாரு அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி பாம்பை பற்றி தான் சொல்கிறாரு. அது அந்த சுருண்ட நிலையில் இருக்குது. அப்போ அந்த சுருண்ட நிலையில் இருக்கக்கூடிய பாம்பானது மேல் எழும்பி வரும்போது நமக்கு ஆற்றல் என்பது பெருகும். இந்த ஆற்றல் அப்படின்றத நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கும்போது நம்ம இந்த உலக வாழ்க்கையை வாழும்போது நிறைய விஷயங்கள் வந்து பணம் சேர்க்கணும், புகழ் வரணும், ஸோ இவங்களெல்லாம் நான் வந்து மிஞ்சி நான் பெரிய ஆள் ஆகணும் இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது அடிப்படையில் பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒரு நாள் வந்து நீங்கள் எங்கேயோ டூருக்கு போகிறீங்க. அந்த டூருக்கு போகக்கூடிய இடத்துல ஒருத்தனும் பெரிய பெரிய வீடாக கட்டி வச்சிருக்கிறான், பெரிய பெரிய விஷயங்களை அங்கே ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படின் போது, இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை மறந்து நீங்கள் இருக்கக்கூடிய வீடு இதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ அங்கே போயிட்டு எல்லாம் இங்கே இவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க, இப்போ நானும் சும்மா கட்டுன்னு சொல்லி ஒரு நாள் இருக்கிறதுக்கு நீங்கள் உட்காந்து வீடு கட்டிட்டு இருப்பீங்களா? இல்லை வந்து ஒரு நாள் இருக்க போகிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வீடு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகவே மாட்டீங்க. ஸோ அப்போ இதே மாதிரிதான ஒரு நிலை. நீங்கள் இப்போ இங்கே என்ன ஒரு விஷயம் இருக்குதோ அதை மறந்து வேற ஒரு விஷயத்தில் நம்ம செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த வகையில பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய ஆற்றலானது மேல் எழும்பி வரும்போது ஒரு நிலையை கடந்து வருது. அந்த ஒரு நிலையை கடந்து வரும்போது அந்த மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருள் விலகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ அந்த மாயை எனக்கூடிய அந்த இருள் விலகும் போது உங்களுக்கு இங்க என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்றதுல ஒரு தெளிவு வரும். அப்போ இதை யார் மீது சத்தியமிட்டு சொல்றாரு அப்படின்னா, அம்மை பாதம் உண்மையேன்னு சொல்லி சொல்றாரு. அம்மையும் அப்பனும் மீதும் நான் சத்தியமிட்டு சொல்றேன், இதுதான் உண்மை, இதை இன்னைக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிவவாக்கியரோட பாடல் சொல்லப்படுது. அப்போ நம்ம இப்படி கடந்து இந்த குண்டலினி ஆற்றலை நம்ம மேலெழும்பி வரும்போது இந்த நிலையை கடந்து நம்ம போக ஆரம்பிக்கிறோம். எப்படி? இப்போ நார்மல் நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இந்த ஆற்றல் மேல் எழும்பும் போது அந்த நிலை உயர ஆரம்பிக்குது, அவங்களுக்கு வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இவங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வையே மாறும். இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு தெரியக்கூடிய பார்வை, பார்க்கக்கூடிய உலகம் ஒன்று தான், ஆனால் பார்க்கக்கூடிய பார்வை மாறிடும். அப்போ பார்க்கக்கூடிய பார்வையும் அவங்களுக்கு மாறிடும். இங்கே இருக்கக்கூடிய மாயை அவங்களுக்கு விலகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி விலகும் போது அவங்க மீண்டும் இந்த இடத்துல பிறப்பெடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ நீங்க இந்த குண்டலினியை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் சிவவாக்கியரோட பாடல், விநாயகர் அகவல், அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய ஆற்றலானதை மேலெழுப்பி சகசிராரத்தில் நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்போ ஏற்படும் அப்படின்னா யோக நிலையில தான் ஏற்படும். இது ஞான நிலைக்கான பாடல் கிடையாது, இது ஞான நிலைக்கான உபதேசம் கிடையாது. அப்போ இந்த குண்டலினி ஆற்றலை மேல் எழுப்புறதுன்றது வந்து நான் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி யோக நிலை அப்படின்னு சொல்லிட்டேன். யோக நிலைன்னா தியானம் செய்வது. ஸோ அந்த தியானம் செய்து தான் இந்த குண்டலினி ஆற்றலை மேல் எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பல பேர் நிறைய தியானங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க, குண்டலினி மெடிடேஷனை நீங்கள் பண்ணுவீங்க, ஏகப்பட்ட தியானங்கள் இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாசி யோகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நேமில் சொல்கிறோம். இது எல்லாமே எங்கே கொண்டு போய் நிறுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு நிலையில் தான் கொண்டு போய் நிறுத்தும். ஸோ தொடர்ந்து இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஒரு நிலைக்கு உயரலாம் அப்படின்றது தான் வந்து இந்த பதிவில் நான் சொல்கிறேன். ஸோ குண்டலினி ஆற்றல் மேல் எழும்பும்போது மாயை விலகும், நீங்கள் விருத்தரும் பாலராவர். எப்படி? ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கவங்க கூட வந்து ஒரு இளைஞன் போல தோற்றம் அளிப்பாங்க, உடல் சிவக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்களோட ஃபேஸ் வந்து ஒரு தேஜஸ் வரும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறார். ஸோ நீங்களும் எந்த மாதிரியான மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குண்டலினி ஆற்றலை பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.